வணக்கம். கொளுத்தும் வெயிலையும் கோடை மழையையும் பொருட்படுத்தாமல் களத்தில் பணியாற்றுகின்ற திமுகவினருக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். சலிக்காமல் உழைப்பதில் நம் உடன்பிறப்புகளுக்கு நிகர் யாரும் இல்லை என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபிக்க வேண்டும் என்றும் முதல்வர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மகத்தான வெற்றியை உறுதி செய்து திராவிட மாடல் 2.0 ஆட்சியை நாம் உயிர்நிகர் திமுகவினர் அமைத்த பெருமையை விட வேறென்ன வேண்டும் என்றும் தற்பொழுது அவர் இந்த கடிதம் வாயிலாக தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நம் உயிருடன் கலந்திருக்கும் தலைவர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு உங்களின் ஒருவனாக என் அன்பு வேண்டுகோள். 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவிற்கு இன்னும் 10 நாட்களே உள்ளன. செல்லும் இடம் எங்கும் கழக உடன்பிறப்பின் எழுச்சியை காண்கிறேன். தமிழ்நாட்டு மக்களிடம் மகிழ்ச்சியை காண்கிறேன். 5 ஆண்டுகால திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்கள் ஒவ்வொன்றும் மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய பயனும் தொடரவிருக்கும் திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் நாம் நிறைவேற்றி இருக்கும் சாதனை திட்டங்களின் மீதான மக்களின் எதிர்பார்ப்பும் அனைத்து தொகுதிகளிலும் வெளிப்படுகிறது. தேர்தல் களத்தில் திமுக தொண்டர்களின் பணி என்பது எதிரிகளாலும் வியந்து பார்க்கக்கூடியது என்பது நம் வரலாறு. கடந்த ஓராண்டுக்கு மேலாக தமிழ்நாட்டில் உள்ள 75,000 பாகங்களில் கழக உடன்பிறப்புகள் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கிராமத்திலும் வீடு வீடாக சென்று துண்டறிக்கைகளையும் தற்பொழுது வழங்கியிருக்கிறார்கள். 92 வயது நிறைந்த திராவிட கழக தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் கடும் வெயிலிலும் பரப்புரை செய்கிறார். தற்பொழுது உடன்பிறப்புகளான உங்களின் உழைப்பின் மீது உள்ள நம்பிக்கையில் உறுதியுடன் சொல்கிறேன், இந்த தேர்தல் களத்தில் நாம் தான் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்போம். இதை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்கள் முகத்தில் வெளிப்படும் மகிழ்ச்சியும் இளைஞர்களின் மனதில் உள்ள நம்பிக்கை, சிறுபான்மையினர் சமுதாயத்தினர் உள்ளிட்ட அனைத்து மக்களின் ஆதரவும் நமது வெற்றிக்கு அடித்தளமாக உள்ளன. வாக்குப்பதிவு நாளில் அதை வெற்றிகரமாக கட்டியெழுப்ப வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார். வரக்கூடிய தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்றும் தற்பொழுது தொண்டர்களுக்கு இந்த கடிதம் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்.